Taste the Daily. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே மதுபோதை ஆசாமி ஒருவர் தனியார் பள்ளி பேருந்தின் முன்பக்க கண்ணாடியை கல்லால் உடைத்து ரகளையில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. திருத்தணி அருகே சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் தனியார் பள்ளி பேருந்து சென்று கொண்டிருந்தது. அப்போது அங்கு போதையில் இருந்த மர்ம நபர் ஒருவர் சாலையின் நடுவே இருந்து கொண்டு தகராறு செய்தார். அப்போது பேருந்து ஓட்டுநர் ஓரமாக போகச் சொன்னதால் ஆத்திரமடைந்த அந்த நபர் கீழே கிடந்த கல்லை எடுத்து பேருந்தின் முன்பக்க கண்ணாடியை உடைத்து அடாவடியில் ஈடுபட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. விடியா திமுக ஆட்சியில் எங்கும் சரளமாக புழங்கும் மது விற்பனையால் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்து வருகிறது. திருப்பத்தூரில் தனது வீட்டின் மீது கேபிள் ஒயர் செல்வதை தட்டி கேட்ட முதியவரை திமுக மாவட்ட நிர்வாகியின் மகன் சரமாரியாக தாக்கியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வெங்களாபுரம் பகுதியைச் சேர்ந்த திமுக மாவட்ட மகளிரணி துணை அமைப்பாளர் செல்வி அசோகன் என்பவரின் மகன் பரத் அரசு கேபிள் டிவி தொழில் நடத்தி வருகிறார். இவரின் கேபிள் ஒயர்கள் சதாசிவம் என்பவரின் வீட்டின் மீது சென்ற நிலையில் தங்களுக்கு தடையாக இருப்பதாக சதாசிவம் பரத்திடம் கூறியுள்ளார். இதனை பரத் கண்டுகொள்ளாததால் கேபிள் ஒயரை மற்றொருவர் மூலம் சதாசிவம் எடுத்ததால் ஆத்திரமடைந்த பரத் அவரை சரமாரியாக தாக்கியதில் படுகாயமடைந்து அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஆளும் கட்சி நிர்வாகியின் மகன் என்பதால் வயதானவர் என்றும் பார்க்காமல் அராஜகத்தில் ஈடுபட்டது அப்பகுதி மக்களை அதிர்ச்சியடைய செய்திருக்கிறது. உப்பு மேலே வச்சா நெஞ்சு மேலே வருவாங்க, நெஞ்சு வலி. இது அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும். ஊரெல்லாம் இப்படி தான் பண்ணுகிறான். ரிமாண்டு பண்ணத்தினுடைய தாயார் திமுக பொறுப்பில் ஒரு நிர்வாகியாக கந்திலி பிளாக்ல இருக்கிறாங்க. அதை வச்சுன்னு உன் குடும்பத்தையே ஒழிச்சிடுவேன், என்னை யாரும் ஒன்றும் ஆட்ட முடியாது, இனி எங்கேனா போடா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அவங்க தாயார் தான் உறுதியாக தெரியுது.